நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி, அப்படி நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 பாகம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால வாசித்து தியானித்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாங்கள் அனுப்பியிருக்கின்ற இந்த வார்த்தைகளை, புதிய பாடல்களை, இந்த பிரசங்கத்தை கர்த்தருடைய தயவை நீங்கள் கேட்டீர்களா? உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதா? நீங்கள் சுகமாக இருக்கும்படி, நீங்கள் நலமாக இருக்கும்படி, நீங்கள் பலனாக இருக்கும்படி, நீங்கள் ஆரோக்கியமாக வாழும்படி, சௌக்கியமாக வாழும்படி, எதற்கும் தலை குனிந்து அல்ல நிமிர்ந்து வாழும்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேத வசனத்தை தியானிக்கும்படியாக ஜெபம் பண்ணலாமா? ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 35 அதிகாரத்தில் தாவீது சொல்றான், கர்த்தாவே என் வழக்காளிகளோடு வழக்காடி என் கூட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் தியானித்து இதை நம்ம நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? செபிக்கலாமா? செபிங்க. ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் உங்களை மேன்மைப்படுத்தும். ஜெபம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஜெபம் என்பது கர்த்தராகிய ஆண்டவரும் காருண்ய தெய்வமாகிய இரட்சகராகிய இயேசுவும் நாமும் பேசுவது. நீங்க பேச கேட்டுக்கொண்டே இருப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பாருங்க, தாவீது சொல்றான் தன்னுடைய அனுபவத்தில், கர்த்தாவே என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணும். நீங்க எப்படி சொல்லலாமா? நீ சொல்லலாமா? நான் இந்த இடத்துல பிசாசு என்ன துரத்திக்கிட்டே இருக்கியா, தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கியா, கீழே விழ தள்ளுகிறதுயான்னு சொல்லி கலங்குகிறீர்களா? கலங்க வேண்டாம், தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வேத வசனத்தை சொல்லுங்க, கர்த்தாவே என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தரை பார்த்து சொல்வீர்களா? நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே, கர்த்தாவே என் ராஜாவே, என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே, என் அடைக்கலம் நீரே ஐயா. என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே, என் அடைக்கலம் நீரே ஐயா. நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தாவை என்னை துன்பப்படுத்துகின்றவர்களுக்கு நீர் எதிர்த்து நின்று அவர்களை மறித்து ஈட்டியை ஓங்கி என்னை பார்த்து, என் ஆத்துமாவை பார்த்து, நான் உன் ரட்சிப்பு
ஓடிப்போ என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும் கர்த்தாவே, என் ராஜாவே, என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே, என் அடைக்கலம் நீரே ஐயா, நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தாவே, என் வழக்காளிகளோடு வழக்காடும், என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். என்னை வளர விடாதபடி தடுத்து கொண்டிருக்கின்ற இந்த உலக அதிபதிய நீர் ஒரு கை பார்ப்பீராக. ஒரு பார்வை போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வருகின்ற போது சிவந்த சமுத்திரம் முன்னாடி, எதிரிகளின் சேனைகள் பின்னாடி, அந்த நிலையில அவர்களும் பின் தொடருவேன், அடிமைப்படுத்துவேன், சிறை பிடிப்பேன் இஸ்ரவேலரை அப்படின்னு சொல்லி மார்பு தட்டி கொண்டு பின் தொடர்ந்தவனை, அந்த எதிரி எகிப்து சேனையை உடைய கண்களால பார்த்தீர் என்று நாங்க வாசிக்கிறோம். கண்களால பார்த்த உடனே அவங்க ரதங்களில் உள்ள அச்சாணிகள் எல்லாம் கலண்டது, அந்த வீல்கள் எல்லாம் கலண்டு ஓடினது, அவங்க தண்ணீருக்குள்ள மாண்டு போனாங்க. அத மாதிரி என்னோடும் என் கூட இருக்கிறவர்களோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற பார்வோனின் சேனைகளை உம்முடைய கண்களாலே பார்ப்பீராக, அழிப்பீராக. நாங்க மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாவதாக, வெற்றி சரக்க செய்வீராக. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நின்று ஜெயிக்க கிருபை கொடுப்பீராக. இது உமது நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும், இது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? பெற்றிருக்கிறீர்களா? இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு புதிய பாடல்களோடு, விசேஷித்த வேத வசனங்களோடு, கர்த்தராகிய ஆண்டவருடைய தயவினால் இந்த பிரசங்கத்தை 3வது பாகமாக பேசி பிரசங்கிக்க, பாடி கர்த்தரை புகழ, கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் இப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8 கூட இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்கள், விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை பாருங்க. ஏன்னா உங்களை எதிர்த்து உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனோ உங்களை எவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடுகிறான், சுற்றி திரிகிறான், வகை தேடிக்கிட்டு இருக்கான். வேதவசனத்தை வாசிக்க விடக்கூடாது, அதை தியானிக்க விடக்கூடாது, வேதத்தின்படி நடக்கக்கூடாது, பரிசுத்தமாக வாழக்கூடாது. இவன் பாவத்துக்குள்ள விழணும், தேவ கோபத்துக்குள்ள ஆளாகணும், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் ஆயிடக்கூடாது, நம்ம கூட நரகத்திற்கு வரணும்னு சொல்லி அவன் எவனை விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் வலையில் நீங்கள் சிக்காமல் நிற்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இதை குறித்த பாடலை நான் ஏற்கனவே பாடியிருக்கிறோம், இன்றைக்கும் அதை பாடுகின்றோம். எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. உங்களுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணமும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலனையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு, ஓஹோ, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு,
அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எவனை விழுங்கலாமுன்னு வகைய தேடி திரிபவன், எவனை விழுங்கலாமுன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. எவனை விழுங்கலாமுன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. சொல்லுங்க சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. துரத்துவது நம்ம வேலை, ஓடுகிறது அவன் வேலை. நம்ம சும்மா இருப்போம். யுத்தம் செய்கிறவர் கர்த்தரே. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவ வேலை. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவ வேலை. சும்மா இருப்போம் நாமதாமே, சும்மா இருப்போம் நாமதாமே. யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே, யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. எவனை விழுங்கலாமுன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. எவனை விழுங்கலாமுன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. இயேசு சொன்னாரு, இந்த கல்லு மேல மோதுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல விழுமோ அவனை நசுக்கி போட்டுரும். இப்படி சொல்லுங்க, விசுவாச அறிக்கை இடுங்க. இதுதான் எதிர்த்து நிற்கக்கூடிய துரத்துகின்ற ஒரு ஆயுதம். எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. இந்த கல்லின் மேல மோதுபவன் நொறுங்கி போவான் நிச்சயமாக. இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் நிச்சயமாக. இது எவன் மேல விழுமோ, இது எவன் மேல விழுமோ நசுங்கி போவான் உண்மையாகவே, நசுங்கி போவான் உண்மையாகவே. எவனை விழுங்கலாமுன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. எவனை விழுங்கலாமுன்னு வகைய தேடி திரிபவன் புகையை போல பறந்து போவான் நமது இயேசு நாமத்தினாலே. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. அன்பானவர்களே, பேதுரு என்ற பக்தன் இயேசு கூட இருந்ததுனால சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை கூட நான் உங்க மத்தியில வாசிக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, நீங்க பிசா எவனை விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடி திரிகிற பிசாசுடைய தந்திரத்தை இயேசு கூட இருந்த இந்த சீஷன் கண்டதுனால அனுபவத்தை பற்றி எழுதி இருக்கிறான். அதை நமக்கு எழுதி சுட்டி காட்டி வைத்திருக்கிறான். அதைத்தான் இன்றைக்கு நாம பிரசங்கித்து கொண்டிருக்கின்றோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால சுவிசேஷத்தில், மத்தேயு சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் பாருங்க 32 நான் வாசிக்கிறேன், 32 33 வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த
ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அடுத்து 33 பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலமும் காணப்படவில்லை என்றார்கள். ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். பாருங்க, ஊமையான மனுஷன், பாருங்க, கண்ணு தெரியாத, பாருங்க, வாய் பேச முடியாத ஒரு மனுஷன், ஊமையாக இருந்த மனுஷனை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. கை செய்க காட்டுவான். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலை, உதவியற்ற ஒரு நிலை. எல்லாரும் பேசுதாங்களே, எனக்கு பேச முடியலையே. அப்படி ஒரு ஏக்கக்கூடிய, ஒரு ஏக்கமான ஒரு நிலை. பாருங்க, எல்லாரும் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறார்களே, என்னால் ஆராதிக்க முடியலையே, இந்த வேதத்தை சத்தமிட்டு வாசிக்க முடியலையேன்னு சொல்லி எவ்வளவு ஏக்கத்தோடு இருந்திருப்பான். அந்த மனுஷனுக்கு அன்றைக்கு ஒரு விடிவு காலம் உண்டானது. இயேசுவின் சுவிசேஷ பிரயாணத்திலே இயேசு கிறிஸ்து தனக்குள் இருந்த வல்லமை நிமித்தமாகவே அந்த ஊமையான மனுஷனை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு என்ன செஞ்சாரு? பிசாசை துரத்தினாரு. அத மாதிரி அந்த அனுபவத்தை தான் எவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் விழித்திருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. எவனை விழுங்கலாமுன்னு வகையை தேடி திரிபவன், எவனை விழுங்கலாமுன்னு வகையை தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமைய பேசினா அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 22 பாருங்க, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். பாருங்க, ஊமையான ஒரு மனுஷன், பாருங்க, குருடாயிருக்கிற ஒரு மனுஷன். காரணம், அவனுக்கு மருத்துவ ரீதியாக அவன் உடலில் சோர்வு கிடையாது. பிசாசானவன் பிடித்து கட்டி வைத்திருக்கிறான். இவன் பூமியில் உள்ளவைகளை பார்க்கக்கூடாது, யாரிடமும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. பார்த்தீர்களா பிசாசானவனுடைய தந்திரம்? அந்த தந்திரம் உள்ளவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நொடி பொழுதுல அந்த மனுஷனை சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்கக்கூடிய ஆண்டவர், பிசாசுகளை துரத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தர், தேவகுமாரனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வேத வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், நீங்கள் தைரியப்படும்படி. பிரியமானவர்களே, இயேசு சொல்கிறாரு, அந்த 12 மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு பிசாசுகளை துரத்துகிறாரு, ஊமையர்களை பேச வைக்கிறாரு, குருடர்களை பார்வையடைய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கீழே பரிசேயர் சொல்கிறாங்க, இவர் பெயல் பிசாசுகளுடைய தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டு பிசாசை துரத்துகிறாரு. அவருடைய வார்த்தையை கேட்கும்போது, அவருடைய நடையை பார்க்கும்போது, இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவருடைய நடையை கண்டு அவருக்குள்ள இருக்கிற பவர் அந்த பிசாசுகளை துரத்துகிறது. ஆனால் இங்கே கண்மூடித்தனமாக குறை கூறுகிறவங்க, விரோதிக்கிறவங்க, பகையானவங்க, பொறாமை கொண்டவங்க பரிசேயர் சொல்கிறாங்க. சில கூட்டம் அப்படியாக, இவர் பிசாசுகளை துரத்துவதெல்லாம் சரியாக துரத்தலை, நியாயமாக துரத்தலை. எப்படி துரத்துறாரு? பிசாசுகளுக்கு தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை
குறை கூறுகிறாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நான் பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்தினா நான் அனுப்புகின்ற என் சீடங்க, அவங்க உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சொந்த பந்தங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பிசாசுகளை துரத்துகிறார்களே இப்பொழுது என்னுடைய நாமத்தினாலே. அவங்க யாரை கொண்டு துரத்துகிறாங்க? சாத்தானுக்கு விரோதமாக சாத்தான் எழும்ப முடியுமா அப்படின்னு சொல்லி இயேசு அந்த பரிசேயர்களுக்கு பதில் கொடுத்துட்டு தான் அவர் சொல்கிறார். 29வது வசனத்தில், மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 29, அன்றியும் 28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்பானவர்களே, இயேசு சொல்கிறாரு, உண்மைதானே? இது நம்புகிறீர்களா? நீங்கள் இந்த வேத வசனத்தை வாசிக்கிற போது என்ன தெரிகிறது? பரமண்டல ஜெபம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபத்தை என்னைக்கு இயேசு கிறிஸ்து சீடர்களோடு சொல்லி கொடுத்தாரோ, இந்த வேத வார்த்தை இந்த மண்ணில் என்றைக்கு உதித்ததோ அன்றைக்கு அன்றிலிருந்தே தேவ ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்துருச்சு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. வேத வசனத்தை கொண்டு உங்களை கஷ்டப்படுத்துகின்ற, கலக்குகின்ற, துன்பம் கொடுக்கின்ற, உங்களை நசுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த உலக கிரியைகளை வேத வசனத்தை கொண்டு ஜெயிங்க. நான் என் பிதாவினுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இதை சொல்லுங்க. இதை சொல்லும்போது துண்டக்கானும் துணியக்கானும் சொல்லிட்டு உங்களை எதிர்த்து நிற்கிற, உங்களை விழுங்க பார்க்கிற எதிரி ஓடி போவான். 30வது வசனத்தில் சொல்லுகிறாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். பாருங்க, பிசாசு இயேசு கூட இருப்பானா? அப்போ இயேசு பிசாசானவன் இயேசுவுக்கு விரோதியானவன், அவன் உங்களை தொட முடியாது. அடுத்து சொல்றாரு, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பாருங்க, சிதறடிக்கப்பட்டு போனவன், இயேசு கூட சேராதவன் சிதறடிக்கப்படுவான். அவனை பார்த்து நீங்க பயப்படாதுங்க. வேத வசனம் உண்மையா சொல்றது, ஸ்ட்ராங்கா சொல்றது. இதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்துருச்சு, என் வீட்டுக்குள்ளே இருக்கு, என் குடும்பத்திற்குள்ளே இருக்கு, நான் போகிற சபையில் இருக்கு, என்னோடு இருக்கிறவர்கள் கூட தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது. அதனால் இந்த எவனை விழுங்கலாமுன்னு வகையை தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. இப்படி சொல்லி நீ அறிக்கை எடுக்கிற போது கர்த்தர் மகிழுவார். கர்த்தர் இன்னும் உங்க கிட்டத்தில் வந்து நின்று கொள்வார். என் பிள்ளை அறிக்கை எடுக்கிறத பாருங்கடா, விசுவாச அறிக்கை எடுக்கிறத பாருங்க, வீர முழக்கம் எடுக்கிறத பாருங்கன்னு சொல்லி கிட்ட வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பார் இயேசு. ஐயோ, இயேசு இவன் பக்கத்தில் வந்துட்டாரேன்னு சொல்லி எவனை விழுங்கலாம்னு சொல்லி வகையை தேடுதான் ஓடியே போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படின்னு நம்ம தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்ப்போமா? ஊற்றும் உமது ஆவியை, இயேசு சொன்னார் அல்லவா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவ ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. சொல்லுங்க, ஊற்றும் உமது ஆவியை தேற்றும் ஐயா நீர் எங்களை, ஊற்றும் உமது ஆவியை தேற்றும் ஐயா நீர் எங்களை, பத்திரம் நிரம்பி வழியவும் பத்திரம் முழுதும் நிரம்பவும் பொங்கி வழியவும், பத்திரம் முழுதும் நிரம்பவும் பொங்கி வழியவும்,
பொங்கியவும் பொங்கி வழியவும். வாழ்க வாழ்க இயேசுவே, வருக உமது ராஜ்யமே. வாழ்க வாழ்க இயேசுவே, வருக உமது ராஜ்யமே. ஜெபிக்கின்றவர்களாகவும் ஜெயிக்கின்றவர்களாகவும் மாற்றும் எங்களை இயேசுவே, உம்மைப் போலவே மாற்றும் எங்களை இயேசுவே, உம்மைப் போலவே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கொஞ்ச நேரம் வேத வசனத்தை கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்க தியானித்திருக்கிறோம். இந்த வேத வசனம் உம் நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும். கேட்கிற எங்கள் எல்லாருக்கும், ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.